வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இது எப்படி யூஸ் பண்ணுறது, நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுது, அதை பற்றிய வீடியோ. இது ரொம்ப விலை மலிவான ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா காம்பனண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும், ட்ராக் ஃபாலோ பண்ண தெரியணும். இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வேணும். இதில் நிறைய மாடல் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இருக்கிறதுலையே சீப்பஸ்ட் ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பாருங்கள், இது ஒரு டிரைவர் போர்டு, பேக்லைட் டிரைவர் போர்டு. இது எஸ்எம்டி காம்பனன்ட்ஸோடு இருக்குது. இன்னொன்று எல்இடி டிவியோட ஒரு ஸ்கேலர் போர்டு. இனி ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே எஸ்எம்டி மாடூல் இப்படி தான் வரும். இதில் கூட ரெசன்ஸு, கெப்பாசிட்டர், அதனுடைய வேல்யூ பார்க்குறது, ட்ராக் பார்க்குறது, வோல்ட் அளக்கக்கூடிய டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் அளக்கிறது. உதாரணமாக ஸ்கேலர் போர்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய வோல்ட்டெல்லாம் அளக்க வேண்டியது இருக்கும். குறிப்பாக விஜிஹெச், விஜிஎல், ஏவிடிடி, ஹெச்விடிடி வோல்ட்டு, அது இல்லாமல் காமா வோல்ட்டு, இந்த மாதிரி நிறைய வோல்ட்டெல்லாம் அளக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு அந்த பாயிண்ட் துல்லியமாக தெரிஞ்சால் தான் நீங்கள் மல்டிமீட்டரில் அளக்க முடியும், இல்லைன்னா அளக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த எல்இடிஎஸ் கேபிள் இருக்கிற 30 பின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வோல்ட் அளக்கணும். சில ஃபால்ட் வந்துச்சுன்னா வோல்ட் அளந்தால் தான் ஃபால்ட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நெசசிட்டி தேவைப்படுது. ஒரு பொருளை மேக்னிஃபிகேஷன் பண்ணி நமக்கு காமிக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் இதான் டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இது சர்வீஸ் பண்ணுற எல்லாத்துட்டும் இருந்தால் நல்லது. மேக்னிஃபிகேஷன் கிளாஸோட இந்த யூனிட் இருந்துச்சுன்னா, குறிப்பாக இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எல்சிடி, எல்இடி டிவி, இந்த மாதிரி எஸ்எம்டியில் வரக்கூடிய ப்ளூடூத் கிட்டு, பேட்ரி சார்ஜிங் சர்க்யூட்ஸ், இதில் எல்லாத்துலேயும் இதெல்லாம் வருது. இதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஃபைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விலை கம்மியான ஒரு டூல். ஓகேங்களா? ஏற்கனவே சில டூல்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதெல்லாம் தேவைப்படணும். அதில் இது ஒன்று, இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? சரி, நம்ம இது பார்க்கலாம். டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் அன்பாக்சிங். பாருங்க, இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த 2 யூனிட்டு இதுதான் மெயின். இந்த யூனிட்டில் டிப்பில் ஒரு ஓப்பனர் இருக்குது. இந்த ஓப்பனர் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஓப்பனர் இருக்குது. நான் எடுத்துட்றேன். இந்த ஓப்பனர் தேவைப்படாதப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த லிட்லேருந்து எடுத்தால் இதை ஓப்பன் பண்ணிடலாம். அது வேண்டாம். ஓகே, இதோட என்னென்ன வேறு என்ன இருக்குது அக்சசரிஸ்னால், இதனுடைய ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்குது. கூடவே ஒரு டிரைவ், ஒரு சிடி டிஸ்க் இருக்குது. சிஸ்டத்தில் பார்க்கணும், மானிட்டரில் பார்க்கணும், லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த டிரைவ் தேவை. மீதி தேவையில்லை. நம்ம ஒரு என்ஜினியர்ஸ், நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய என்ஜினியர்ஸ், நமக்கு அதெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்க முடியாது. பட் நமக்கு தேவை இது ஒரு யூஎஸ்பி போர்ட் இதில் இருக்குது. கூடவே இந்த ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் நம்ம இது ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ஜூம் சுவிட்ச் இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணால் ஜூம் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இது ஸ்னாப் கேமரா கிளிக், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இதில் போட்டிருக்கு 0x × 1600x. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளை 1600 மடங்கு பெருசு பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இதுலேயே x × 100, 500, 600, 1000, 1200 இருக்குது. இதில் 1600. விலையும் குறைவு தான். எல்லாத்திட்டையும் கம்பல்சரி இருந்தால் நல்லது. ஏன்னா அப்போ தான் ஃபியூச்சரில் சர்வீஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது ஒரு யூஎஸ்பியாக இருக்கிறதுனால இந்த கேட்ஜெட்டை என்ன பண்ணலாம், இதை டைரெக்டாக இப்போது ஒரு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஈஸியாக தான். இப்போ ஒரு டிவி சர்வீஸ்க்கு வருது, அந்த இடத்துல நம்ம ஒரு வோல்ட் அளக்கணும், எந்த பாயிண்டில் வோல்ட் அளக்கணும், ரொம்ப ட்ராக் ரொம்ப கம்மியாக இருக்குது,
அது சரியாக புரியல அப்படிங்கிறப்போ மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு பொருளை 1600 மடங்கு மேக்னிஃபிகேஷன் பண்ணக்கூடியது. அப்போ ஐசியோட நேம், பின் நம்பர், ஸ்டார்ட் பின் எது, எண்டு பின் எது, இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இல்லை நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணது பிறகும் கூட நம்ம என்ன பண்ண முடியும், சரியாக பண்ணியிருக்கோமா, அந்த சர்ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் பார்க்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா உங்களுக்கு வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்இடி டிவி ப்ளஸ் அதில் வரக்கூடிய லெவல் 2 ஒரு கிளாஸ் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இண்டக்ஷன் ஸ்டவ் சர்வீசிங் அது ஒரு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த இன்னொரு 15 டேஸில் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைக்கு மட்டும், சுவிட்ச் மோட் பவர் சப்ளைக்கு மட்டும் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் ஒரு சர்க்யூட் இருக்குது. அடுத்தது ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் ஏவிஆருக்கு ஒரு தனியாக ஒரு கிளாஸஸ் இருக்குது, ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. தென் இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் இருக்கக்கூடிய டிவைசஸுக்கு தனியாக விஎஃப்டி டிரைவ்ஸ் சம்மந்தப்பட்ட சர்க்யூட் ஒரு கோர்சஸ் வரும். செல்ஃபோன் ட்ரைனிங் கோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம இந்த கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளே வார்ம் அப் பண்ணிக்கணும், சப்ஜெக்டில் தரவாக இருக்கணும், காமன்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் தரவாக இருக்கணும். அதுக்காக ஒரு கோர்ஸ் இருக்குது செப்பரேட்டாக, அதுக்கு பேர் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் டிசைனிங் கோர்ஸ் இருக்குது. குறைஞ்ச பயிற்சி கட்டணும், 30 நாள் ட்ரைனிங், ஆன்லைனில் ட்ரைனிங் இருக்கும், டெய்லி 1 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ சிஸ்டமோ லேப்டாப்போ வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அதனால் டிரைவ் சிடிக்கெல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு ஈஸியாக சிம்பிளாக என்னென்னா, இது ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, பார்த்தாவே தெரியுது. ஒன்று இதை டைட் பண்ணிக்கலாம், டைட்டன் ஸ்க்ரூலாம் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய நடு சென்டரில் இருக்கக்கூடிய இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பொருளை வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8 எல்இடி இருக்குது உள்ளுக்குள்ளே. ஹெச்பி எல்இடி, ஹை பிரைட் எல்இடி, நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு தேவைப்பட்ட பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதுக்காக ஒரு கண்ட்ரோல் வேறு இந்த இடத்துல இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது, நான் காமிக்க போகிறேன். சரி, இப்போது மொபைலில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். இப்போதானமாக ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஸ்டாண்ட் எடுத்து வச்சிடலாம். ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, சும்மா ஏதாவது ஒரு ஃபோன், ஜஸ்ட்டு ஒரு மானிட்டராக எது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனில் நீங்கள் படம் பார்க்கணும், இந்த பிக்சர் என்லார்ஜ் வெர்ஷனில் பார்க்கணும், மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஹெச்வி கேம் அப்படின்னு, HVCAM கேம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைட்டாக யூஎஸ்பியை இதில் இன்சர்ட் பண்ண முடியாது. இதை இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ், இது ஓடிஜி கேபிள் அப்படின்னு பேர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன் தி கோ அப்படின்னு பேர். ஓகேவா? இது மூலிமா நிறைய டிவைசஸ் எல்லாம் யூஎஸ்பி ஃபார்மேட்டில் வரக்கூடிய, போர்ட்டில் வரக்கூடியது எல்லாத்துக்குமே இது இணைக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்னுடைய அவுட்புட்டை யூஎஸ்பியில் இருக்கும். சிஸ்டமாக இருந்தால் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மொபைல் ஃபோனுங்காட்டி என்ன பண்ணியிருக்கோம், மொபைல் ஃபோனில் 2 டைப் இருக்கும். என்ன இருக்கும், இந்த ஓடிஜி கேபிள்லேயே யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி, ஓடிஜி கேபிள்லேயே யூஎஸ்பி டு சி டைப் 2 இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபோன் உங்களுக்கு இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது என்ன பண்ணியிருக்கேன், ஃபோனில் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இன்சர்ட் பண்ண உடனேயே பாருங்கள் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, லைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கனெக்ஷன் ஓகேன்னு அர்த்தம். தென் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மொபைலை ஜஸ்ட் ஆன் பண்ணுறோம். பாருங்கள், இந்த சீன் போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மோடுக்கு வந்துருச்சு. இந்த மோடில் என்னென்ன இருக்குது, இதில் கேட்டிருக்கு அலோவ் த ஆப் HVAM டு ஆக்சஸ் த யூஎஸ்பி டிவைஸ். யூஎஸ்பி டிவைஸில் வரக்கூடியதை அக்சஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குது. ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போது கேமரா ரெடி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொண்டு வரோமோ அதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது என்ன ஒரு, இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு பேம்லெட்டு, இந்த டிவைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு
ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறேன். இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபஸ்ட்டு பிகினிங் தான், அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், என்னது உங்களுக்கு இந்த பொருளை பார்க்க முடியும். நம்பர்ஸு எல்லாமே தெளிவாக பார்க்க முடியும். ஒரு நூல் அசைஞ்சால் கூட அது அசையும். அதுக்காக வருது இல்லைங்களா, வருது. இப்போ நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ கையில் இருக்கிறனால அந்த ஷாக் ஆகிட்டே இருக்கும் அப்படியே லைட்டாக. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நாட் கெட் இமேஜ், பட் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இது ஸ்டாண்டர்டைஸாக ஃபிக்ஸட் பண்ணால் நாம் இதை தெரிஞ்சுக்க முடியும். நான் இதை ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணேன்னா நீங்கள் பார்க்க முடியும். நான் இப்போ கையில் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அந்த சிறு அசைவு கூட என்ன பண்ணுறது, டீஃபோக்கஸ் ஆகுது பிக்சர். இப்போ பாருங்கள், இந்த ரெசன்ஸ் வேல்யூலாம் இதில் போட்டிருக்கு. இப்போது 2R0, 3R3, 5R1, அதாவது 5.1 ohms, 100, 1 ohms, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட்டில் நீங்கள் எல்லா பொருளையுமே என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். நான் ஒரு டெமோ சிம்பிளாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா, உங்கள்கிட்ட எந்த டிவைஸ் இருக்கோ அதில் பார்க்கலாம். அதில் இருக்கிற நேம் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த சர்க்யூட்டில். ஓகே, நான் ஸ்டாண்டில் நான் ஃபிட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ வந்து ஒரு எல்இடியோட ஸ்கேலர் போர்டு. ஸ்கேலர் போர்டில் நான் சொல்லியிருக்கேன் முக்கியமான வோல்டேஜஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வோல்டேஜ் இருக்கிறது நான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், VGH ஒரு வோல்ட்டு, இந்த VGH அப்படிங்கிற வோல்ட்டு அதனுடைய பாயிண்ட்டு. தென் FVG இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டர் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி போர்டில் நவுத்தினீங்கன்னா எல்லாமே பார்க்க முடியும். இதில் என்ன இருக்குது, இது என்ன வேல்யூ அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடியும். ரொம்ப தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். கொஞ்சம் க்ளோஸர் லுக்கில் தான் வச்சு பார்க்க முடியும் இருக்கும். ஆனால் பட் கண்டிப்பாக காமன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் காமன்ஸ் வேல்யூ. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது ஃபுல்லாக போர்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். ஒரு ஐசி, இந்த ஐசியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியும், என்ன நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ எல்லா பொருளுமே நான் வேறு எதாவது ஆப்ஜெக்ட்டு, நியூஸ் பேப்பரு, இல்லைன்னா ஒரு இலை தலை இதெல்லாம் காமிக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக. பாருங்கள், அந்த ட்ராக் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்களேன், எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு ட்ராக்கில் இது எதாவது ட்ராக் விட்டு போனால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ட்ராக் என்னோடனா ஷார்ட்டாக இருந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இது என்ன செய்யுது, நேராக உங்களுக்கு சிப் ஆன் ஃப்ளக்ஸ் இனி வரக்கூடிய டெக்னாலஜி பூரா இந்த சிப் ஆன் ஃப்ளக்ஸ் டெக்னாலஜி தான் வரும், கம்ப்ளீட்டாக வரும். ஏன்னா பாண்டிங் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக ஒவ்வொரு எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் கையிலையும் இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருக்கணும். இதுக்குள்ளேயே விலை கம்மி இதுதான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய காஸ்ட்லி இருக்குது, வித் வைஃபை இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் மேக்னிஃபிகேஷன் லெவல் நிறையா இருக்குது. 2 மெகாபிக்சல் இருக்கிற மாதிரி இருக்குது, 1080 ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, 1920 இந்த மாதிரி நிறைய மாறக்கூடிய ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவேன். எல்லாமே விலை கம்மியாக இருக்கும். எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் ட்ராக், கம்ப்ளீட்டாக ட்ராக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கும். ரொம்ப துல்லியமான ட்ராக். ஓகேவா, காமனன்ஸ் வைஸ் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் டீஃபோக்கஸ் நம்மளால் பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ண முடியும். கொஞ்சம் தொட்டால் கூட கொஞ்சம் ஷாக் ஆகும், அவ்வளோதான். அப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது தேவை. இதன் மூலிமா போர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐசியோட நேம், ட்ராக் ஓப்பன், எது கெப்பாசிட்டர், ரெசன்ஸ், ஒரு காமன்ஸ் யாராவது வேறு மெக்கானிக் எடுத்திருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. கூடவே ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும், நாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன் மோர் திங்,
எல்லாமே யூனிவர்சல் தான் எல்லாமே. பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ட்ராக் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஃபோக்கஸை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். டீப் ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, துல்லியமாக என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக அதோடைய என்ன வேல்யூ எழுதியிருக்கு எல்லாமே நம்மளால் கண்டுபிடி. ஜஸ்ட் நான் மூவ் பண்ணுறேன். நான் மூவ் பண்ண இதில் என்ன பண்ண முடியும், எல்லா வேல்யூயும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க முடியும். கையில் மேனுவலாக கூட எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டாண்டு கூட வேண்டியதில்லை. ஸ்டாண்ட் இல்லாமல் கூட ஸ்டாண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். எடுத்துடுறேன். இப்போ இதில் நமக்கு இந்த பிரைட்னஸ் வேண்டாம் அப்படின்னா பிரைட்னஸ் ஃபுல்லாக குறைச்சிடலாம். பிரைட்னஸ் ஃபுல்லாக அதிகப்படுத்தியிருக்கேன். பிரைட்னஸ்ஸு இது வந்து குறைச்சிடலாம். இப்போ ஒரு காம்பனண்ட் பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த பிரைட்னஸ் என்ன பண்ண முடியும், என்னால் அதிகமாக இருக்கேன். பிரைட்னஸ் இன்னும் குறைக்கிறேன். சுத்தமாக எல்லா பிரைட்னஸ் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்றேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஸ்கேன் பண்ணுற மாதிரி சர்க்கியூட் போர்டில் என்ன பண்ண முடியும், உங்களால் பார்க்க முடியும். ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த போர்டை ஸ்கேலர் போர்டில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் ஜூம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வேணும்னா ஒரு பிக்சர் ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். இப்போ பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அலைன்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா பழகிக்கலாம். ஓகேவா? சின்ன சின்ன ஒரு நுணுக்கமான ஒரு காமெண்ட்ஸ் கூட இதுலேருந்து கிளியராக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் போர்டை மெல்ல நவுத்துறேன். இந்த கேமரா முன்னாடி ஒவ்வொரு பிளேஸாக நவுந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு டெஸ்டிங் பாயிண்ட் எல்லாமே விசிபிளாக தெரியுது. நாம் அந்த ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ண வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஸோட நேம்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிட்டு, ஒரு டூல் கிட்டு தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். இந்த யூனிட் இருந்தால் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் கடை கிடச்சிதுன்னா அங்கே வாங்கிக்கிங்க. இங்கே தான் வாங்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு கொரியர் சார்ஜஸோட ஒரு 50 ருபீஸ் சம்திங் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோக்கலில் கிடச்சா பாருங்கள், இல்லை அப்படின்னா எங்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அன்பாக்சிங், ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் வீட்டில் இருந்தால் போதும். ஒரே ஒரு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இதில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸ்னாப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லெஃப்ட் டு ரைட் அல்லது ரைட் டு லெஃப்ட், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் நகருக்கு உண்டான பொசிஷன்ஸ் எல்லாம் இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதில் முறை பார்த்திக்கலாம். இப்போ உதாரணமாக இது வந்து கேமரா, இது ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு ஸ்னாப் எடுக்கும். அவ்வளோதான், ஸ்னாப் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ இருக்குது. இதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிட முடியும். ஓகேவா? அல்லது ரெக்கார்டிங் பண்ண முடியும். 2 வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூடவே என்ன, உங்களுக்கு இதில் இருக்கிற வீடியோ அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. வேண்டாம் அப்படின்னா மறுபடி 1 செகண்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபோனில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு இந்த கேமராவில் விழுகலை. அந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. எனிஹோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ. ஓகே.